உலகத்தில் முதல் முறையாக அணுக்கரு நலிந்த விசையை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கின்ற முறை. வித்தவுட் எலக்ட்ரான் ஃப்ளோ, without electron flow, only neutron and proton flow. Neutron from nitrogen, proton from natural graphite. Natural graphite release the proton, that means isotope C14. And next, nitrogen 14 is isotope from air, nitrogen air. Nitrogen 14 created by the cosmic power. Nitrogen 14 created by the cosmic power. அதாவது உலகத்தில் முதல் முறையாக அணுக்கரு நலிந்த விசை, அதாவது நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸை பயன்படுத்தி மின்சாரம் எடுக்கிற ஒரு முயற்சி. இது சாதாரண டியூரோசெல் பேட்டரி AA டியூரோசெல் பேட்டரி. ஒரு ரெண்டு எல்இடி நீங்கள் எரிய வச்சிங்கன்னா ஒரு எல்இடிக்கு 1 ஆம்பியர் தேவை. 3 வோல்ட்டு வேணும், மினிமம் 3 வோல்ட்டு வேணும். அப்போ 3 வோல்ட்டு வேணும்னா 1.5 வோல்ட்டில் 2 டியூரோசெல் பேட்டரி எடுத்துக்கிறோம். அல்கலைன் பேட்டரி, AA பேட்டரி எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். அப்போ அது எரிச்சோம்னா இந்த 1.5 3 வோல்ட்டு வைத்து கொண்டு நாம் ஒரு 2 எல்இடியை அதிகபட்சமாக 6 நாட்கள் எரிக்க முடியும். ஆனால் நான் இதை இந்த நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ் என்கிற தன்மையுடைய கிராஃபைட்டு, நேச்சுரல் கிராஃபைட்டை அடிப்படை வைத்துக்கொண்டு நியூட்ரானை அதை அப்சார்வ் பண்ணுதுன்னு கண்டுபிடிச்சேன். ஏற்கனவே 1943களில் உலக புகழ் பெற்ற என்ரிகோ ஃபெர்மி அமெரிக்காவில் 1942-43 நினைக்கிறேன், அந்த காலகட்டத்தில் ஒரு அணுக்கரு உலையை நியூக்ளியர் ரியாக்டர் உருவாக்குகிறார். அப்பொழுது அந்த நியூட்ரான் கடுமையாக வெளியே வருகின்ற பொழுது நாம் கிராஃபைட்டை பயன்படுத்தலாம் என்று கண்டுபிடித்தார். கிராஃபைட்டை வைத்துக்கொண்டு அந்த நியூட்ரானை அப்சார்வ் பண்ணி தடை செய்தார். அதுக்கு பேர் நியூட்ரான் மாடரேட்டர்னு பேர். ஆனால் நான் என்ன பண்ணேன், இப்போது 2026 ஜனவரியில் நான் அதே கிராஃபைட்டை வைத்துக்கொண்டு கிராஃபைட் தன்னிடம் இருக்கிற புரோட்டானை ரிலீஸ் பண்ணிங்கிறது அப்படின்னு கண்டுபிடிச்சேன். அது புரோட்டானை ரிலீஸ் பண்ணிவிட்டு நியூட்ரானை உள்ளே வாங்குது. இதுக்கு ஒரு ட்ரிகர் தேவை. ஆக நான் என்ன பண்ணுறேன், ட்ரிகர் தொடர்ந்து வேணும்னா நமக்கு கெமிக்கல் இருக்கிற ரேடியேஷன் வேணும். இப்போ எந்த ரேடியேஷன் வேணும்னு கேட்டிங்கன்னா நியூக்ளியர் பவர் ரேடியேஷன். அதில் பார்த்தீங்கன்னா K40 என்று பொட்டாசியம் K40 என்று இருக்கிறது. எல்லா பேட்டரிலையும் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் K40 பயன்படுத்துவாங்க. அந்த பொட்டாசியம் K40 ரேடியேட்டிவ் மெட்டீரியல், ஐசோடோப் மெட்டீரியல். அது ட்ரிகர் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு அந்த பேட்டரிக்குள்ளே இருக்கிற கிராஃபைட், பேட்டரிக்குள்ளே பெரும்பாலும் கிராஃபைட் பவுடர் இருக்கும், பொட்டாசியம் 40 இருக்கும், பொட்டாசியம் K40ங்கிறது ஒரு வகையான ஐசோடோப். அது 40 பொட்டாசியம் 40 என்பார்கள். அது கிராஃபைட் பவுடரை தூண்டி கிராஃபைட் பவுடர் என்பது வெளியே நான் பாசிட்டிவ் நெகட்டிவாக வைத்துக் கொள்ளுகின்ற 0 பாசிட்டிவ் அண்ட் 0 நெகட்டிவ். அதாவது உலகத்தில் முதல் முறையாக பாசிட்டிவ்க்கும் கிராஃபைட் ரேடு தான், நெகட்டிவ் கிராஃபைட் ரேடு தான். ஸோ அதெல்லாம் இருக்கட்டும். இதில் என்ன நன்மைன்னு கேட்டிங்கன்னா, எலக்ட்ரான் இல்லாத மின்சாரத்தை கண்டுபிடிக்க வேண்டும். ஆக நான் கண்டுபிடிச்சிட்டேன் பாருங்கள். இப்போது நான் தண்ணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிசி சர்க்யூட் அல்லது ஏசி சர்க்யூட், டிசி சர்க்யூட்டு தண்ணிக்குள்ளே போட்டால் ஃபெயிலியர் ஆயிரும், ஏசி சர்க்யூட்டும் போட்டால் ஃபெயிலியர் ஆகும். இது டிசி சர்க்யூட்டு க்ளோஸ்டு சர்க்யூட் தான், ஏசி சர்க்யூட்டும் க்ளோஸ்டு சர்க்யூட். அது எலக்ட்ரான் அடிப்படையாக கொண்டது. ஆனால் இங்கே தண்ணிக்குள் எறிகிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது முழுக்க நியூட்ரானை அடிப்படையாக கொண்டது, நியூட்ரான் டு புரோட்டான். ஆக இதை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அப்போ இனிமேல் உண்மையிலே இயற்கை எலக்ட்ரானை விரும்பலை, அதனால தான் இது பண்ணுது. பாருங்கள், அழகாக வேலை செய்யுது. எதிர்காலத்தில் இதாக வரப்போகுது. இது பார்த்தீங்கன்னா கிராஃபைட்டுக்கு 20க்கு மேற்பட்ட சிறப்பம்சம் இருக்கிறது. எலக்ட்ரானை நியூட்ரானை கலெக்ட் பண்ணும், புரோட்டானை வெளியே தள்ளும். இதுக்கு எனர்ஜி இதே தான். இது 100 வருஷத்துக்கு 6 வருஷத்துக்கு ஆகாது. இதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு 1000 ரூபா செலவில் வீட்டுக்கு மின்சாரம் கொடுக்க முடியும். சராசரி ஒரு வீட்டுக்கு என்ன தேவை அந்த மின்சாரத்தை கொடுக்க முடியும். அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு 72 யூனிட் மின்சாரம் எடுக்க முடியும். நான் இதை இந்த கிராஃபைட்டை வைத்துக்கொண்டு இந்த
6 ஆம்பியர் இருக்கிறத வந்து நான் கிட்டத்தட்ட 100 நாள் பயன்படுத்தினேன். 100 நாள் 120 நாள் வரைக்கும் பயன்படுத்தியிருக்கேன். முதல் 50 நாள் 2 வெள்ளை எல்இடி, 2வது 50 நாள் 2 பச்சை எல்இடி, 3வது 20 நாள் 1 பச்சை எல்இடி. ஆக மொத்தம் ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா, ஒரு 70 ஆம்பியருக்கு பக்கத்தால அறுவடை பண்ணியிருக்கேன். அப்பொழுது அது 3.3 வோல்ட்டிலிருந்து 2.1 வோல்ட் வர்றதுக்கு ஏறத்தாழ 120 நாட்கள் எடுத்துக்கொள்கின்றன. 2.1 வோல்ட் கீழே வேலை செய்யாது. அது நல்லா தெரிஞ்சது தான். அப்போது கிட்டத்தட்ட 0.9 வோல்ட் வர்றது 900 மில்லி வோல்ட் வருவதற்கு 120 நாட்கள் எடுத்துக்கொண்டன. ஆக அதுதான் இந்த ட்ரிகர். அது வந்து ஒரு சொட்டு சொட்டாக அது எடுத்துக்குது. ஒரு நாளைக்கு ஒரு 18 மில்லி வாட் மட்டும் எடுத்துக்குது. அப்புறம் 100 நாளைக்கு 18 வாட்ஸ் ஆச்சு. 10 நாளைக்கு 1.8 வாட்ஸு, 100 நாளைக்கு 18 வாட்ஸ் ஆச்சு. அப்போ ஒரு நாளைக்கு 18 மில்லி வாட்ஸ் எடுத்துக்கொண்டு 100 நாள் 120 நாள் வரைக்கும் அது பயன்படுத்துது. இப்போ இந்த டவுன் ஆகி இப்போ 2 வோல்ட்டுக்கு மேலே போச்சு டவுன் ஆகுது. இது அதுக்கு தூண்டல் பத்தாது, ட்ரிகர் பத்தாது. ஆக நாம் என்ன பண்ணலாம்னு எதிர்காலத்தில் வேஸ்ட் பீச் சேண்டுன்னு சொல்லுவாங்க. வீணாக போன கடற்கரையில் இருக்கிற பீச் சேண்டு, கடற்கரை இருக்கிற மணலில் பார்த்தீங்கன்னா மோனோசைட் மணல் இருக்குது, வேஸ்ட்டு கழிவாக இருக்குது. அதில் பார்த்தா சில கதிர்வீச்சு இருக்குது. தோரியம், லோயஸ்ட் தோரியம் கதிர்வீச்சு, இந்த மாதிரி அப்புறம் யுரேனியம் கதிர்வீச்சு, அல்லது வந்து யுரேனியம், புளூட்டோனியம் அண்டு தோரியம், இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப வீக் ஃபோர்ஸாக இருக்கும். மக்கள் நடமாடுகின்ற பகுதி, உயிர்கள் வாழுகின்ற பகுதி, அதற்கு எந்த ஆரோக்கியத்துக்கு சம்மந்தமில்லை, அதில் எந்த தீமையும் கிடையாது. நாம் சராசரி ஒரு பல்வடிக்காக மருத்துவம் பார்க்கும்பொழுது பல் எக்ஸ்ரே எடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நமக்கு 100 மைக்ரோசீட் பயன்படுத்துவாங்க. அதே போல் சிடி ஸ்கேன் எடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா 2000 மைக்ரோசீட் வரைக்கும் விட்டு எடுத்துவாங்க, செலுத்தி பார்ப்பாங்க. அதனால் நம்ம இதில் ஒரு பிரச்சனை இல்லை. நமக்கு வந்து ஒரு 100 மைக்ரோசீட் இருக்கிற அந்த பழைய கழிவு கடல் மணல் இருந்து நம்ம பயன்படுத்திக் கொள்ளலாம். அப்போ பொட்டாசியம் சல்ஃபேட்டை பயன்படுத்தலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூரியாவை பயன்படுத்தலாம். இதெல்லாம் பொட்டாசியம் சல்ஃபேட்டுங்கிறது யூரியா ஒரு உரக்கடையில் கிடைக்கும். அப்புறம் வந்து யூரியா வந்து உரக்கடையில் கிடைக்கும். இதெல்லாம் வந்து வேளாண்மைக்கு பயன்படுத்துறது. பொட்டாசியம் சல்ஃபேட், அப்புறம் யூரியா, அமோனியம் சல்ஃபேட், இதெல்லாம் வந்து நைட்ரஜன் சத்து அதிகமாக இருக்கிறது. அது வந்து நைட்ரஜனில் வந்து நைட்ரஜன் 14 என்பது ஐசோடோப் மெத்தேடு, ஐசோடோப் இயற்கையான ஐசோடோப் இருக்கிறது. பொட்டாசியம் K40 வந்து ஐசோடோப் இருக்கிறது. அதனால் இதை பயன்படுத்தி நம்ம எதிர்காலத்தில் மின்சாரம் பண்ணலாம். எதிர்காலத்தில் எலக்ட்ரான் இல்லாத மின்சாரம். எலக்ட்ரான் தான் மனிதனை சாப்பிடிக்கும். நியூட்ரான், புரோட்டான் உயிரை அடிப்படையாக கொண்டது. அதனால தான் இயங்குது. தண்ணி அது மட்டும் இல்லை, தண்ணிக்குள்ளிருந்து ஹைட்ரஜனும் பிரிஞ்சு வரும் பாருங்கள். இவ்வளோ வேகமாக வருது பாருங்கள். எதிர்காலத்தில் நாம் வந்து இதை பயன்படுத்தலாம். 4 ஃபோர்ஸில் வந்து நியூக்ளியர் ஸ்ட்ராங் ஃபோர்ஸ், நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ், கிராவிட்டி ஃபோர்ஸ், எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபோர்ஸ். நியூக்ளியர் ஸ்ட்ராங் ஃபோர்ஸை பயன்படுத்தி உலகமெல்லாம் அணுமின்சாரம் தயாரிக்கிறாங்க. மற்ற 3 விசையை வந்து யாரும் கவனிக்கலை. ஆனால் நான் 2வது நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸை யோசனை பண்ணி வடிவமைச்சிருக்கிறேன். அதில் கொடுத்து சிந்தனை பண்ணி பாருங்கள். மொத்தம் இதனுடைய செலவே வந்து பார்த்தீங்கன்னா 2 பேட்டரி வாங்குகிற செலவு தான். 2 பேட்டரி 20 ரூபா வரும், அவ்வளோதான். 20 ரூபாயில் நீங்கள் அந்த கெமிக்கல் பேட்டரி வந்து லாங் லைஃப் கொண்டு விட முடியும்.
அது கெமிக்கல்ஸ்ங்கிறது உள்ள அது வந்து எலக்ட்ரோலைட் இருக்கிறனால சீக்கிரம் செத்து போயிடும். நமக்கு ஈரப்பதமே இல்லாமல் நம்ம ட்ரையில் உலர்ற பொடி வச்சுட்டோம்னா, நமக்கு 1,00,000 ஆண்டுக்கு அது சாகாது. ட்ரை பவுடர் அதாவது பொட்டாசியம் பாஸ்பேட் ட்ரையாக இருக்கணும், உலர்படுவையாக இருக்கணும். அப்புறம் யூரியா வந்து உலர்படியாக இருக்கணும். இயற்கை கிராஃபைட் வந்து உலர்படியாக இருக்கணும். அப்புறம் வந்து இது மோனோசைட் சாண்டு, கடலில் இருக்கிற மோனோசைட் சாண்டு உலர்படியாக இருக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 90 விழுக்காடு கிராஃபைட் இருக்கும். ஒரு 5 விழுக்காடு பொட்டாசியம் பாஸ்பேட் இருக்கும். ஒரு 5 விழுக்காடு யூரியா இருக்கும். ஒரு 2 விழுக்காடு வந்து மோனோசைட் சாண்ட் இருக்கும். கடலில் இருக்கிற மோனோசைட் மணல் இருக்கும். இதை பயன்படுத்தி நாம் வந்து வெளியே கிராஃபைட் குச்சி வச்சுட்டு நெகட்டிவ் பாசிட்டிவ் கிராஃபைட் வச்சு நாம் வந்து ஒரு வீட்டுக்கு தேவையான மின்சாரத்தை தயாரிக்க முடியுங்கிறது பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.